அந்த யுத்த குதிரையை போல 5 விதமான குதிரைகள் வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யுத்த குதிரையா இருக்கிறோமா? ஆயத்தமாகாம இருக்கிற குதிரைகளும் இருக்கு. யுத்த குதிரை என்பது ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை. எந்த குதிரைக்கு ஜெயம் வருகிறதுனா, யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைக்கு ஜெயம் வருகிறது. ஒரு 5 விதமான குதிரைகளை குறித்து இந்த மாலை ஆராதனை தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் உங்களுக்கு காமிப்பாங்க. எவ்வளவு தூரம் ஆயத்தம் முக்கியம் என்பதை நீங்க பார்க்க போறீங்க. நம்ம பிளான் பண்றது, ஆயத்தப்படுவது எவ்வளவு முக்கியமான காரியம், ஆயத்தம் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் அவங்க செய்ய வேண்டிய ஆயத்தத்தை செய்யாத போது அவங்க எங்கேயாவது ஒரு பிரச்சனைல போய் மாட்டிக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய வேலை, நாம் ஆயத்தப்பட வேண்டிய ஆயத்தங்கள், நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சரியாக செய்து முடிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இப்போ ஒரு ஸ்லைடு உங்களுக்கு போடுவாங்க. அதுல பாருங்க, ஒருத்தன் பெயிண்ட் அடிக்கிறான். பெயிண்ட் அடிக்கிறது அவனோட வேலை. அவன் அந்த அறை முழுவதும் என்ன பண்றாங்க, பெயிண்ட் பண்றான். பெயிண்ட் பண்ண செவுத்தெல்லாம் அழகா பெயிண்ட் அடிச்சிடுறாரு. இந்த சைட்ல செவுத்தெல்லாம் பெயிண்ட் அடிச்சிடறாரு. நல்ல திறமையா பெயிண்ட் அடிக்கிறாரு. அவங்ககிட்ட குறைவே கிடையாது. நேர்த்தியா பெயிண்ட் பண்ணக்கூடிய ஆளு, அழகா பெயிண்ட் அடிச்சிட்டாரு. ஆனா அது முடிவுல அவன் அடிச்ச அந்த பெயிண்டிங்கே அவனுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அவன் அடிச்ச பெயிண்டிங்கே அவன் என்ன பண்ணுதுன்னா, செயல்பட முடியாதபடிக்கு, அவன் முன்னேறி போக கூடாதபடிக்கு, அந்த குழப்பத்துக்குள்ள, பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் என்ன பண்ணிடுதுங்க, அது மாட்டிடுது. அந்த இமேஜ் உங்களுக்கு போடுவாங்க, நீங்க அதை பாருங்க. சில சமயங்கள்ல நமக்கு என்ன நடக்குது, நாம் ஆயத்தப்பட வேண்டிய விஷயங்கள்ல நம்ம ஆயத்தப்படாத போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், சிக்கல்கள்ல நாம் சிக்கி கொள்கிறோம். கைகளவே தலையில சொல்லுவோம், அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே பாருங்க, படத்தை பாருங்க. எல்லாரும் புரியுதா? பாருங்க, என்ன புரியுது? பின்னாடி பக்கம் சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சார், இந்த சைடுல சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சா, தரைக்கும் பெயிண்ட் அடிச்சிட்டாரு. இப்ப எங்க நிக்கிறார் தலைவர்? அந்த சைடு போக முடியாது, இந்த சைடும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது. முன்னாடி போனா என்ன ஆயிரும்? ஓகே, அங்க பாருங்க என்ன பிரச்சனை அங்க நடந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்லைட்ல என்ன பிரச்சனை அங்க நடந்துச்சு. அந்த பெயிண்ட் அடிக்கிற ஆளு ஆர்வம் இருந்துச்சு, திறமை இருந்துச்சு, வேகம் இருந்துச்சு. ஆனா ஆயத்தம் இல்லை. அவன் திட்டம் பண்ணல, உட்காந்து யோசிக்கல. அவன் செய்ய வேண்டிய திட்டம், எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அவன் யோசிச்சு ஆயத்தப்படாம அவசரப்பட்டு, எனக்கு தெரியும் என்னால முடியும்னு சொல்லி அவசர அவசரமா அடிச்ச போது அவன் செஞ்ச வேலையை அவனை மாட்டிடுச்சு. அவனுடைய திறமையை அவனை போய் ஓரம் கட்டிடுச்சு. அவன் நடந்து வந்தா அவன் அடிச்ச பெயிண்ட் எல்லாம் வீணாயிரும், சம்பளம் கிடைக்காது, நஷ்டத்தை ஏற்படுத்திடும். நீங்க நிறைய சமயத்துல ஜபம் இல்லாம அவசர அவசரமா நம்ம ஓடுறோம். அந்த வேலை சம்பாத்தி, அந்த வேலை சில சமயத்துல நம்ம இப்படிதான் கொண்டு போய் எங்கன்னா நிப்பாட்டி வச்சிரும். அந்த வேலை நமக்கு பாதிப்பா மாறிடும், அந்த வருமானம் நமக்கு நஷ்டமா மாறிடும். ஆகவே உங்க வாழ்க்கையில நீங்க ஆயத்தப்படுங்க. இந்த 40 நாட்கள் உங்களை உபவாசத்திலும் தேவ சமூகத்துல நெருங்குவதிலும் இந்த 40 நாளை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. உங்களை ஆயத்தப்படுத்துவதுக்கு கவனம் செலுத்துங்க. நீங்க நல்லா இருந்தாதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகவே இந்த 40 days fasting prayer உங்களை ஸ்ட்ராங்கா என்கரேஜ் பண்றேன். நல்லா ஜெபம் பண்றதுக்கு சபையில டைமை ஒதுக்குங்க. டைம் இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அப்புறம் பாருங்க, பெயிண்ட் அடிச்சது எவ்வளோ வேலை சீக்கிரம் முடிச்சிட்டா எவ்வளோ நேரம் நின்று இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஒன்று அந்த பெயிண்ட் காயிற வரைக்கும் அரை நாள் ஒரு நாள் நின்று இருக்கணும். இல்லை திருப்பி நடந்து வந்தானே திருப்பி 1 நாள் 2 நாள் வேலை நடந்துருக்கணும். எல்லாத்தையும் சுரண்டி எடுத்து கழுவி வச்சிருக்கணும். குழப்பம் தானே? அப்போ நம்ம நிறைய சமயத்தில் ஜெபிப்பதற்கு செலவு பண்ண வேண்டிய அந்த 1 மணி நேரத்தை செய்யாதனால்தான் குழப்பத்தினால எத்தனையோ மணி நேரம் வேஸ்ட் ஆகுது. ஆகவே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய, உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய அந்த ஜெப நேரத்துக்கு உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, 5 விதமான குதிரைகள். முதல் குதிரை பார்க்கும்போது பார்ப்பதற்கு குதிரை போல இருக்கும். முதல் குதிரை என்னதுங்க சொல்லுங்க? பார்ப்பதற்கு குதிரையை போல இருக்கும், ஆனா அது கோவேறு கழுதை. சரியா? இன்னைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டிய நபர்கள், யுத்த குதிரையா இருக்க வேண்டிய நபர்கள் நிறைய சமயத்துல பார்ப்பதற்கு குதிரையை போல இருக்கும். வசனம் வாசிப்போம். 32ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துல பாருங்க. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. கோவேறு கழுதையை போல இருக்க வேண்டாம்.
இந்த கோவேரி கழுதை என்பது பார்ப்பதற்கு குதிரையை போல இருப்போம், ஆனா அது பண்றதெல்லாம் கழுதை வேலையா இருக்கும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த கோவேரி கழுதைகளை நீங்க பார்க்க முடியும். அதோடைய பின்னணி என்ன? ஒண்ணு, அந்த கோவேரி கழுதைக்கு அப்பா வந்து குதிரையா இருக்கணும், அம்மா வந்து கழுதையா இருக்கணும். சரியா காம்பினேஷன் சரியில்லை, ஏதாவது மிக்சிங் நடந்திருக்கணும், அல்லது அந்த கலப்படம் ஆயிருக்கணும். இன்னைக்கு நிறைய சமயத்துல என்ன நடக்குது? நம்முடைய வாழ்க்கையில உலகம் நமக்குள்ள இருக்குது, கிறிஸ்துவம் நமக்குள்ள இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம உலகத்தானா கிறிஸ்தவனானே தெரியல. பார்க்கறதுக்கு கிறிஸ்தவன், ஆனா நம்ம புத்தி, நம்முடைய எண்ணம், நம்முடைய பேச்சு எல்லாம் உலகத்தானை போல இருக்கிறது. அப்படிப்பட்ட குதிரைகளாக பேருக்கு நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வராது. எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போகலாம், எவ்வளோ பெரிய பைபிள் கையில் வச்சிருக்கலாம், நீ எவ்வளோ நேரம் ஆண்டவர் சமூகத்தில் தோத்திரம் சொல்லிட்டு இருக்கலாம், அதனால மட்டும் அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. பார்ப்பதற்கு குதிரை, அதனுடைய சுபாவம் எல்லாம் கழுதை. பார்ப்பதற்கு குதிரை, அதில் உள்ளான வாழ்க்கை, அவருடைய சிந்தை எல்லாம் கழுத. நம்முடைய வாழ்க்கையில பார்க்கறதுக்கு கிறிஸ்தவன், நல்ல டாலர் போட்டுக்கிறோம், போட்டு வைக்க மாட்டோம், கையில நல்ல பைபிள் வச்சுக்கிறோம், ஜெப கூட்டங்களுக்கு எல்லாம் முதல்ல வந்துடுறோம். ஆனா நம்முடைய சுபாவம் எப்படி இருக்குது, நம்முடைய குணம் எப்படி இருக்குது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? கிட்ட போய் அந்த குதிரை கிட்ட போயிட்டு குதிரைனா அது சவுண்ட் எப்படி விட்டுருக்கோம், கத்தி இருக்கும். அப்பதான் தெரியும், என்னடா அது பார்க்குது குதிரை மாதிரி இருக்குது, கத்ததெல்லாம் என்னவா இருக்குது. ஹலோ, உங்க கூட பேசாத வரைக்கும் நீங்க குதிரை, உங்களை கொஞ்சம் தட்டினாதான் தெரியும் நீங்க குதிரையா கழுதையான்னு சொல்லி. அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த கோவேரி கழுதைகள் ஒரு நாளும் குதிரையா மாற முடியாது. எவ்வளவுதான் பார்க்குது குதிரையை போல அழகா இருந்தாலும் அது இருதயம், அதனுடைய சிந்தை, அதனுடைய உள்ளம் எப்பொழுதும் கழுதையாகவே இருக்கிறது. அதனால்தான் அதை ராஜா பயன்படுத்த முடியல, அதனால்தான் அது யுத்தத்துக்கு போக முடியாது. அதனுடைய சுபாவம் கழுதையாக இருக்கிறது. அது சுமப்பதற்கும் ஷோக்காகவும் அழகா பார்க்கறதுக்கு குதிரை மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பணத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு குதிரையாக காணப்படும். அல்லேலூயா. கல்யாணத்துல ஊர்வலத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு பட்டாசு போட்டாங்கன்னா போதும், தலை தெறிக்க மாப்பிள்ளை கீழே போட்டு போயிடும். அதனால சொல்லலாம், டேய் மோளை அடிக்கிறோம், கொஞ்சம் முன்னாடி போய் அடிங்கடா, பட்டாசு வெடிக்கிறவங்க முன்னாடி வெடிச்சிடாதீங்கடா, கழுதை மிரண்டுறோம். கழுதையா? இல்லை குதிரை மிரண்டுறோம். அதனால என்ன பண்ணுங்க, இதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் என்ன பண்ணணும், அந்த ஆள் பக்கத்துலேயே நின்றுட்டு அதை பிடிச்சிட்டே வரணும். இல்லைன்னா இது என்ன பண்ணும், பேப்பர் தின்ன போயிடும், மாப்பிள்ளை இழுத்துக்கிட்டு. எத்தனை வீடியோ பார்க்க முடியும், உங்களுக்கு காமிக்க முடியும். இந்த கோவேறு கழுதை மேலே உட்காந்து போகிற மாப்பிள்ளை படுற பாடு, சில இடத்துல கீழே தள்ளிட்டு அது பாட்டுன்னு ஓடிடும், அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, மாப்பிள்ளை கீழே சாச்சிட்டு போயிடும். அதனால 2 பேர் பக்கத்துலேயே இருந்து என்ன பண்ணோம் சொல்லுங்க, அதை நம்பவே முடியாது. சில நபர்களை நம்பவே முடியாது. விசுவாசிங்க அவங்க சர்ச்சுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா, அவங்க 2 பேர் எப்பவுமே கூட இருந்துகிட்டே இருக்கணும். வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், சர்ச்சுக்கு கண்டிப்பாக போனோம், நீங்கள் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் நான் விசுவாசின்னு சொல்லி. இல்லைன்னா மறந்துடுவாங்க. அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, உலகத்துக்குள்ள போய் பேச்சு கலாச்சாரம் எல்லாம் மாறிடும். சாப்பிட்றதும் கழுதை சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கும், பார்க்கறது மட்டும் தான் குதிரை. பிரதர், நான் வந்து கழுதை, சரியா? ஆக்சுவலி நான் என்னது கழுதை, நான் பார்க்கறது தான் குதிரை. சர்ச்சுக்கெல்லாம் போவேன், ஆனால் டக்குன்னு வந்துடுது. என்ன பண்ணுறது, வாயத்தான் தான் வந்துடுது. அது என்ன மாற்றவே முடியல. நானும் எவ்வளோ பிரயாசப்படுறேன், பாஸ்டர் கிட்ட தான் செய்கிறாரு, எல்லாரும் சொல்ல தான் செய்கிறாங்க, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, மாற்ற முடியல. அல்லேலூயா. முதல் குதிரை என்ன குதிரை சொல்லுங்க? பார்ப்பதற்கு குதிரை, ஆனா கோவேறு கழுதை. அதோடைய குணம் மாறாத கழுதை. அது ஒரு நாளும் ஜெயத்தை வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. 2வது காரியம், புத்தி இல்லாத குதிரை. 2வது என்னதுங்க? புத்தி இல்லாத. இது குதிரை தான், இது கழுதை கிடையாது. இது என்னதுங்க? குதிரை தான். ஆனா என்ன கிடையாது, புத்தி கிடையாது அதுக்கு. அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில சாதிக்கணும்ன்ற அந்த எண்ணம் அதுக்குள்ள இருக்காது. வாழ்க்கை வாழ்றோம், சாப்பிட்றோமா, நம்ம நல்லா சாப்பிட்றோமா, சந்தோஷமா சாப்பிட்றோமா, தூங்குறோமா, நல்லா வாழ்க்கை நடத்துறோமா, அது போதும்யா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரயா, வேற என்னயா பெருசா சாதிச்சுக்கிட்டு. லைஃப்ல சாப்பாடு தான் சொர்க்கம். சோறு கண்ட இடம் சொர்க்கம், நமக்கு அதுவே சொர்க்கம். அந்த சொர்க்கம் போறோமோ போலையோ, இங்கேயே சொர்க்கத்தை என்ன பண்ணிடணும், பார்த்தணும்னு சொல்லி உலக பிரகாரமான காரியங்கள்ல, தன்னுடைய சரீர பிரகாரமான காரியங்கள்ல அதிகமான கவனம் செலுத்தி உள்ளான வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுவதற்கு அது அக்கறை செலுத்தாது. பாருங்க, அது புத்தி இல்லாத குதிரை. அது குதிரை தான், ஆனால் அதுக்கு என்ன இல்லையா,
புத்தி இல்லை. ஏன் புத்தி இல்லைன்னு சொல்லப்படுது? அது வாய் கட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுக்காது, அது தன்னை கடிவாளம் போடுவதற்கு தன்னை விட்டு கொடுக்காது, அது சொல்வதை அது புரிந்து கொள்ள மனமில்லாத குதிரை. அல்லேலூயா. அதுக்கு என்ன சொன்னாலும் அதுக்கு அவ்வளவுதான் ஏறாது, புரியாது. 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் மெசேஜ் புரியாது சில ஆளுங்களுக்கு. என்ன பிரதர் இன்னைக்கு மெசேஜ் கேட்டீங்க அப்படின்னா, நல்லா இருந்துச்சு மெசேஜ், கழுதையை பத்தி பேசினாரு, குதிரையை பத்தி பேசினார். அதான் என்ன பேசினார்? அதான் சொன்ன குதிரை கழுதை சொன்னல, அதுக்கு மேல உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு வாங்க. ஆகவே அவங்க சொல்ற காரியத்தை விளங்கி கொள்ள மாட்டாங்க, கீழ்ப்படி அவங்களால முடியாது. வேதத்துல பாருங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படி அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். அப்ப கடிவாளம் எதுக்கு போடப்படுது? அந்த சரீரம், அந்த முழு குதிரையையும் திருப்புவதற்கு, வளைப்பதற்கு. அதை அந்த மேல உட்கார்ந்துகிட்டு இருக்க ஆளு என்ன செய்யணும்னு விரும்புறானோ அவன் விரும்புகிற காரியத்தை அந்த குதிரை புரிஞ்சுக்கிடணும். எத்தனை பேர் சொல்றது புரியுதுங்க? அல்லேலூயா. சில ஆள் பாருங்க, இரும்புவாங்க வீட்டில் சாப்பிடும்போது. சில குதிரை இருக்கும் வீட்டில், ஒன்றும் புரியாது, இரும்புறாங்களே தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாது, இரும்பிட்டே இருப்பான். அப்படியே சாப்பாடு பிறகு ஏறி அவங்க அவஸ்தைப்படுவாங்க. சில ஆள் அதை உணரவே மாட்டாங்க. சில ஆளுக்கு அந்த புரிந்து கொள்ளுதலே இருக்காது, அந்த சென்ஸ் ஆஃப் நாலேஜ். சில ஆளுகளுக்கு அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்காது. வேதம் சொல்லுது, உணர்வு இல்லாத அந்த இருதயம் இருள் அடைந்தது. அது புத்தி இல்லாத குதிரை. எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளவு தேவனுடைய வார்த்தை கேட்டாலும் ஒரு உணர்வு இருக்காது, மாற்றம் ஏற்படாது. அப்ப பாருங்க, ஒரு பெரிய குதிரை நீ பாத்தீங்கன்னா, நம்ம இது இந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்க கட்ட குதிரை கிடையாது, நல்ல ஹைட்டா இருக்கும், 6 அடி மேல இருக்கும். ஏறுறது அவன் அதுக்கு பிராக்டிஸ் இருந்தாலும் ஏற முடியும். நீங்க குதிரையை பாருங்க, எவ்வளவு ஹைட் பாத்துருக்கீங்களா? இந்த இதெல்லாம் கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா நல்ல ஹைட்டா இருக்கும். அந்த குதிரை மேல ஏறதுக்கு ஒரு பயிற்சி தேவை. அவ்வளோ இன்னும் யுத்த குதிரை இன்னும் பெருசா உயரமா இருக்கும். நல்ல 1 டன் 2 டன் வெயிட் இருக்கும். ஒரு குதிரை உதச்சுன்னா அவ்வளவுதான். அவ்வளோ பலமுள்ள ஒரு குதிரைய ஒரு மனிதன் என்ன பண்றாங்க, கீழ்ப்படிய பண்றான். ஒரு சின்ன சவுக்கு சாட்டையை வச்சு என்ன பண்றாங்க, அவன் என்ன நினைக்கிறானோ, முன்னாடி போனா அந்த குதிரை போகுது, பின்னாடி போனா அந்த குதிரை போகுது. வலது பக்கம் திரும்பணும், இடது பக்கம் திரும்பணும்னா அவன் என்ன நினைக்கிறான் என்பதை அந்த கயிறுல என்ன பண்றாங்க, அந்த வார்னால அவன் அசைவுகளை கொடுக்கிறான், கால்னால அசைவுகளை கொடுக்கிறான். கால் அப்படி தட்டுவான், ஒரு முறை தட்டினா 2 முறை தட்டினா என்னன்றது அந்த குதிரை புரிஞ்சுக்குதுங்க. அப்படி புரியாத குதிரை தான் புத்தி இல்லாத குதிரை. அல்லேலூயா. அந்த ட்ரைனிங்ல பாருங்க, அந்த குதிரைகளுக்கு பயிற்சி கொடுப்பான். அதுக்கு சொல்லுவான், இப்படி போ, இப்படி போன போகாது. அவன் முரண்டு பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட குதிரைகள் என்ன செய்ய முடியும்? அவன் யுத்தத்துக்கு பயிற்சி வைக்க முடியாது, அதுக்கு புரியல, அதுக்கு விளங்கல, அது என்ன சொல்றாங்கன்றத புரிந்து கொள்ள முடியல. எது அதுக்கு புரியும்? புல்லு கட்டை கொண்டு வந்து வச்சு பாருங்க, கண்ணு நல்லா திறக்கும். சாப்பாடை கொண்டு வந்து வச்சு பாருங்க, சாப்பாடு நல்லா புரியும். எந்த புல்லு நல்லா இருக்கும், எந்த சாப்பாடு நல்லா இருக்கும், அது நல்லா புரியும். அல்லேலூயா. பைபிள் புரிய மாட்டேங்குது. ஜெபம், நான் குதிரையை திட்டிட்டு இருக்கேன், உங்களை திட்டல, நீங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்க்காதீங்க. புத்தி இல்லாத குதிரை. அல்லேலூயா. என்ன குதிரைங்க? கீழ்ப்படியாத ஒரு குதிரை. எஜமான் சொல்ற காரியத்தை கீழ்ப்படியாத குதிரை. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிற காரியத்தை கீழ்ப்படிய மனம் இல்லாத போது, நம்மளை விட்டு கொடுக்க மனம் இல்லாத போது, ஆண்டவர் பேசுவது நமக்கு புரியாம அதுக்கு கீழ்ப்படியாத போது, வேதம் அப்படிப்பட்ட நபருக்கு கொடுக்கிற பேர் புத்தி இல்லாத குதிரை. தசமபாகத்தை பத்தி நமக்கு தெரியுமா தெரியாதா? ஜெபிக்கிறத பத்தி நமக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் நம்ம கீழ்ப்படிகிறோம்? எத்தனை பேர் அந்த வார்த்தை விட்டு கொடுக்கிறோம்? ஆராதிக்கணும், நேரத்துக்கு சபைக்கு வரணும், நமக்கு தெரியுது. ஆனா கீழ்ப்படிவதற்கு நமக்கு மனம் இல்லை. நம்மளால சில விஷயங்களுக்கு கீழ்ப்படிய முடியல. நமக்கு பிடிச்ச காரியத்துக்கு கீழ்ப்படுகிறோம், நமக்கு எது ஏற்றதா இருக்கோ அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் விரும்புகிற எல்லா காரியத்திற்கும் கீழ்ப்படுகிற குதிரை தான் புத்தி உள்ள குதிரை. எனக்கு பிடிச்சதுக்கு நான் கீழ்ப்படிவேன், எனக்கு முன்னாடி புல்லு வைங்க நான் வேகமா வருவேன், மற்றதெல்லாம் நான் போக மாட்டேன் படுத்துப்பேன்னு சொல்லி அரண்டு பிடிச்சி முரண்டு பிடிச்சி ஒரு குதிரை இருக்குன்னா, அந்த எஜமான் என்ன பண்றான், அந்த குதிரையை யுத்த குதிரையா மாற்ற முடியாது, ஜெயத்துக்கான குதிரையா மாற்ற முடியாது. அந்த குதிரையை வித்துருவான். ஒன்று சர்க்கஸுக்கு போயிடும், இல்லை பீச்சில் போய்
ரவுண்ட் அடிக்கிற குதிரை பார்த்துருக்கீங்களா? பீச்சு குதிரை பார்த்துருக்கீங்களாங்க? ஆளுங்களை சுமந்து காசுக்காக அப்படியே ஓடும். காசு 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 காசு. ஏன்னா அதுதான் அதுக்கு லைஃபு. அதுக்கு எதுவும் புரியணும் அவசியம் கிடையாது. ஒன்னே ஒன்று சொல்லி கொடுப்பான், சோறு கொடுக்குறேன், ஒழுங்காக அந்த கிலோமீட்டர் போயிட்டு இந்த கிலோமீட்டர் ஓடியாந்தணும், இந்த கிலோமீட்டர் போயிட்டு இந்த கிலோமீட்டர் ஓடியாடணும். நீங்கள் என்ன அடிச்சாலும் சரி அது தாண்டி போகாது அது. ஏன்னா அவ்வளோதான் மூளை அது. காலைல ஏஞ்சிக்கணும், வேலைக்கு போகணும், நைட்டு வரணும், சாப்பிடணும். காலைல போய் ஏஞ்சிக்கணும், வேலைக்கு போகணும், நைட்டு சாப்பிடணும். அதான் குதிரை. இந்த ரவுண்டிலே தான் இருக்கும். அதை விட்டு அப்பால கொஞ்சம் மிஷினரி ஊழியத்துக்கு போங்க, அப்பால கொஞ்சம் ஜாப் பண்ணுங்க, அதை தாண்டி அதால் யோசிக்க முடியாது. நான் உங்களை சொல்லலை, சர்க்கஸ் குதிரையை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஷோ வந்துருச்சுன்னா அதை நல்லா மேக்கப் பண்ணி ஷோ டைம்ல அழகா கொண்டு வந்து நான் பண்ணோம். காலை தூக்குனா தூக்கிறோம், நில்லுனா நிற்கும், ஓடுனா ஓடும், அழகா டான்ஸ் ஆடினா டான்ஸ் ஆடும். அதுவா எதுவும் செய்யாது. அது செய்யலன்னா அது சாப்பாடு கிடையாது. சோ தன்னுடைய தேவைக்காக மட்டும் யோசிக்கிற குதிரை புத்தி இல்லாத குதிரைங்க. தன்னுடைய வயிற்றுக்காக மாத்திரம் சிந்திக்கிற குதிரை புத்தி இல்லாத குதிரை. எஜமானுடைய விருப்பத்தை உணரக்கூடிய, அவர் என்ன சொல்றாரு, அவர் எதற்காக ஜெபிக்க சொல்றாரு, அவர் எதற்காக பிரயாசப்பட சொல்றாரு, அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறியாத ஒரு குதிரை புத்தி இல்லாத குதிரை. அல்லேலூயா, ஆமென். ஆகவே சர்க்கஸ் குதிரை பாரு ரொம்ப அழகா இருக்கும். மேலெல்லாம் அப்படியே மேலே அந்த இதெல்லாம் சிக்கரெல்லாம் வச்சு கண்ணுக்கெல்லாம் அப்படியே மையெல்லாம் போட்டு பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். ஆனால் ஜெயிக்கிற குதிரையா அது? ஜெயிக்கிற குதிரையா? கோமாளி குதிரை அது. சர்க்கஸ்ல இருக்க குதிரை பாரு, பார்க்கறது குதிரை தான், எல்லாம் கடிவாளெல்லாம் போட்டிருக்கோம். ஆனா அது ஜெயத்துக்கு நிற்காது. ஒரு துப்பாக்கி சவுண்டோ அல்லது யுத்த சத்தத்தை கேட்ட பிச்சுட்டு ஓடிரும். ஏசு ராஜா வர போகிறாரு, ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்துல நீ நிக்கணும்னா நீங்க ஒரு யுத்த குதிரையா மாறணும். ஜெயம் கர்த்தரால் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த உலகத்துல வருகிற பாவங்கள், பிசாசு, போராட்டங்கள், இச்சைகளை ஜெயிக்கணும், ஒரு யுத்த குதிரையா இருக்கணும். ஹல்லேலூயா, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவது குதிரை நம்ம பார்த்தோம் வேதத்துல. அது என்ன குதிரை? புத்தி இல்லாத குதிரை. எல்லாம் பா என்ற வார்த்தையில ஆரம்பிக்கும். முதல் பார்ப்பதற்கு குதிரை, கோவேறு கழுதை. இரண்டாவது புத்தி இல்லாத குதிரை. அது வாய் கட்டப்படுவதற்கு, தன்னை வாரினால் கட்டப்படுவதற்கு, கடிவாளம் போடுவதற்கு அது மனம் இருக்காது. அது யாரும் கண்ட்ரோல் பண்ண பிடிக்காது. யாரும் என்ன பண்ணக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணி அதை அறிவுரை சொல்றது அது பிடிக்காது. அது பாட்டு ஜாலியா சுத்தணும். பீச்சில் கூட பாருங்க, அந்த ஆள் இங்கே தான் நிற்பான். அது பாட்டு ஆளை தூக்கிட்டு போவோம், அவன் கூட போன அவசியமே கிடையாது. அது பாட்டு போயிட்டு கரெக்டாக யூட்டர்ன் அடிச்சு கரெக்டாக விட்ட வந்துடும். வந்து தான் வாயில் எதனா கொடுப்பான், சாப்பிட்டுட்டு வாழாட்டிகிட்டே இருக்கும். திருப்பி என்ன பண்ணும், ஒரு ஆளை ஏற்றி அனுப்பிச்சு விடான், போயிட்டு என்ன பண்ணும், திருப்பி ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். அதுக்கு தெரியும் ரவுண்ட் அடிச்சு அங்கே வந்தால் என்ன கிடைக்கும், நமக்கு ஏதோ கொடுப்பாரு. ஆண்டவர் நம்மளை நடத்துறாரு பாஸ்டர், நல்லா ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? அதுக்காக கர்த்தர் உங்களை ரட்சித்தாரு. யோசிச்சு பாருங்க. அவருடைய இருதயத்தை நம் நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவது குதிரை பாராட்டுக்குரிய குதிரை. என்ன குதிரைங்க இது? பாராட்டுக்குரிய குதிரை, ராஜாவின் குதிரை. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். பாருங்க, அப்ப ராஜா ஏறக்கூடிய ஒரு குதிரை. ஹல்லேலூயா, ஆமென். என்னதுங்க? ராஜா ஏறக்கூடிய ஒரு குதிரை, பாராட்டுக்குரிய ஒரு குதிரை, மதிப்புக்குரிய ஒரு குதிரை, எல்லாரும் பார்ப்பதற்கு கன பண்ணக்கூடிய, கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு குதிரை தான் இங்க பார்க்கும்போது ராஜா ஏறக்கூடிய ஒரு குதிரை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பின்னணித்தை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஒரு ஆளை கனப்படுத்தணும்னா அந்த குதிரை மேல ஏறினா அந்த ஆளுக்கு மரியாதை. சோ சில சமயத்துல நம்ம கனத்துக்குரிய ஒரு நபரா இருக்கணும்ன்றதான் கவனமே இருக்கிறோமே தவிர, யுத்த குதிரையா நம்ம நிக்கிறோமான்றதுல நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. அல்லேலூயா. இந்த யுத்த குதிரை தான் ரொம்ப ஸ்பெஷல். இந்த ராஜா ஏறி போற குதிரை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது.
ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகும், அழகா ஜோடிக்கப்பட்டு ரதங்களை பூட்டி அழகா இழுத்துட்டு போகும். ஆனா அது யுத்தத்துக்கு போய் நிக்காது. பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், அது வீக், அதுக்கு உள்ள தைரியம் கிடையாது. யுத்தத்துக்கு போய் எதிர்த்து போராடுவது பலன் கிடையாது. அது மதிப்பு மரியாதையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு குதிரையா இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவின் குதிரை ஜனங்களை கனத்துக்குரிய நபர்களா ஏற்படுத்தக்கூடிய ஒரு குதிரை. அந்த குதிரை அது கனத்துக்குரிய குதிரை. அந்த குதிரை மேல உட்கார்ந்தாலே நமக்கு ஒரு கனம், மகிமை, பெருமை அது ஏற்படுத்தும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கனம், மகிமை, பெருமை என்பது தேவனால வருது. இன்னைக்கு ஜனங்கள் அதை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில நான் கனத்துக்குரிய ஆளா இருக்கணும் என்பதில் தான் கவனமா இருக்கிறாங்க. சிலர் இப்ப யோசிச்சுக்கிறாங்களா, எந்த சர்ச்சில் நான் மெம்பரா இருக்கிறேன்றதான் அவங்க கனம். நிறைய பேருக்கு நாங்களாம் அந்த சர்ச்சு தெரியுமா? உங்க வாழ்க்கையில எந்த இடம், எந்த சர்ச்சு, எது உனக்கு பெருமைக்குரிய காரியம் கிடையாது. அதை பத்தி பின்னாடி கொஞ்சம் பேசுவேன். இது மரியாதைக்குரிய ஒரு குதிரையா இருந்தது. எல்லாரும் அதை பார்த்து பிரமிக்கக்கூடிய, அழகுக்குரிய அல்லது அது மதிக்கக்கூடிய ஒரு குதிரையா இருந்ததே தவிர அந்த குதிரை யுத்த குதிரை கிடையாது. அல்லேலூயா, ஆமென். நீங்க மதிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பது மட்டும் தேவ திட்டம் இல்லைங்க. சத்துருக்களை மிதிக்கக்கூடிய ஒரு குதிரையாக நீங்க மாறணும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம மதிப்பை சம்பாதிக்கிற ஒரு குதிரையாக மட்டும் இருப்பதை ஆண்டவர் விரும்பல. மதிப்பு மரியாதையை நம்ம தேடி ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. மதிப்பு கனம் எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடல. அதுக்கு பின்பாக ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. நாம் யுத்த குதிரையாக மாற வேண்டும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஜனங்கள் மதிப்பை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க சொல்லுங்க? தங்களோட மதிப்பை அதிகரிக்கிறதுக்கு பேருக்கு முன்னாடி சும்மாவது என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு லெட்டர் வந்துடணும். அதுக்காக என்ன பண்றாங்க, அந்த போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போட்டுறான். பிஏன்னு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போட்டாலே பிஏன்னு பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறான், மேலே ஒரு கோடு போட்டுக்கிறான். எப்போ என்ன பிஏ படிச்சிட்டியாப்பா? இல்லை, இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்ளை பண்ண எப்படி நீ படிக்கவே இல்லை, இன்னொரு கிளாஸ் கூட போகலையே, அது முடிச்சிருவோம், நீ முடிச்சு அப்புறம் போடுப்பா. இல்லை போட்டுருவோம், பேருக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்குது. கல்யாண பத்திரிக்கைலாம் பார்த்தா பிஏ மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்களே, பிஎஸ்சின்னு சொல்கிறாங்களே, அது ஒரு பெருமை தானே. நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நம்முடைய வாழ்க்கையில் அந்த கனத்துக்குரிய நபராக நம்மளை மாற்றுவதற்காக மாத்திரம் தேவனை என்ன பண்ணக்கூடாது, தேடக்கூடாது. நீங்க கொரிந்தியர் நிருபத்தில் பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்திற்காக மாத்திரம் தேவனை நாம் பின்பற்றுவோம், ஆனால் நாம் பரிதபிக்கப்பட்டவங்க என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் நம்மளை பார்த்து மதிக்கணும் நம்ம நினைக்கிறோங்க. ஆனா அந்த மதிப்பு யாரால வருதுன்றத புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த ராஜாவால வருது. அந்த ராஜாவுக்கு நாம் ஒரு யுத்த குதிரையா இருந்து ஜெயத்தை கொண்டு வரமான்றத பாருங்க. அது பாருங்க, ராஜாவை கொண்டு போய் விட்டுறோம், வேலை முடிஞ்சிச்சுப்பா, நான் ராஜாவோட குதிரை. சில ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா ராஜாவுடைய குதிரையா இருப்பாங்களே தவிர ராஜாவுக்கு ஜெயத்தை கொடுக்கிற, ராஜாவை சுமந்து அவரை ஜெயிக்க பண்ணுகிற, அவருடைய மன விருப்பத்தை 100% நிறைவேற்றுகிற ஒரு நபரா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கைகளை தலையில சொல்லுவோம், ஆமென். ராஜா சுமக்கிறது மட்டும் கிடையாது, ராஜாவுடைய உள்ளத்தை, ராஜாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். மார்த்தாள் மரியாள் வீட்டில் போனார் இயேசு கிறிஸ்து. அங்க போகும்போது ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவுக்காக கஷ்டப்படுறாங்க. ஆனா ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை புரிந்து கொள்றாங்க. ஆண்டவர் எதை விரும்பினாரு? இந்த யுத்த குதிரை இது என் இருதயத்தை, விருப்பத்தை 100% அறிந்திருக்கிற இந்த காரியம் தான் தேவை. நீ எனக்காக என்ன சுமந்துக்கிட்டு ஊரா சுத்திட்டு வரலாம், இது எனக்கு பிரியம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை நாள் இந்த ராஜாவை ஊரா கூட்டு போயிருக்கும் அந்த குதிரை, அதை அவர் விரும்பல. ஆனா யுத்தத்துல ஜெயிக்கிற ரத்தத்தையும் அந்த யுத்த சத்தத்திலும் நின்று ராஜாவை காப்பாத்தி, நாட்டை காப்பாத்தி, யுத்தத்துல போரிடுகிற அந்த குதிரையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். கைகளை தலையிலே சொல்லுவோம், அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரால் நமக்கு மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதம் எல்லாம் உண்டாகுதுங்க. ஆண்டவருக்கு உங்களால மேன்மை, ஆசீர்வாதம் உண்டாகணும். நான் ஆத்துமாதான் செய்யணும், நான் ஆண்டவருக்காக ஓடணும்,
நான் ஆண்டவருக்காக நாடுகளை பட்டணங்களை ஜெயிக்கணும், ஆண்டவருக்காக ஆத்துமாக்கள் ஆதாயசனம். ஒரு குதிரை பாருங்க, இங்க இருந்து திருவான்மீர் கூட்டு போய் விடுது. அதனால என்ன பிரயோஜனம்? அதே குதிரை ஒரு நாட்டை பிடிப்பதற்கு, ஒரு யுத்தத்தை செய்வதற்கு ராஜாவை சுமந்து கொண்டு போய் யுத்தத்துல முன்னாடி நின்று ராஜாவை முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி, அந்த அம்புகள் பாயும் போது, ஈட்டிகள் வரும்போது அதுல எல்லாம் அவரை காப்பாற்றி அந்த யுத்தத்தை ஜெயிக்க ஒரு யுத்த குதிரை பயன்படுமானால் அதுதான் ராஜா விரும்புகிற குதிரை. ஹல்லேலூயா! எத்தனை பேர் புரியுது? புரிஞ்ச ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். அப்ப இன்னைக்கு இது எப்படிப்பட்ட குதிரை? பாராட்ட விரும்புதே தவிர அது பாடுபட விரும்பல. சர்ச்சில் நம்ம லீடரா இருக்கணும்னு விரும்புறோம், அந்த லீடருக்கான பாடுபடுறோமா? நம்ம வாழ்க்கையில பாராட்டுகளை விரும்புகிறோம், பாடுபட மனதில்லை. ஆண்டவருக்காக பாடுபட, ரத்தம் சிந்த, ஆண்டவருக்காக ஓட, கண்ணீர் வடிக்க ஒரு குதிரையை கத்த தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட குதிரைகள் ஆயத்தமாகும் போது ஜெயம் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த இந்திய தேசத்துக்கு அப்படிப்பட்ட நபரை கத்த தேடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபரை கத்த தேடுறாரு. பேருக்காக, ஒரு பாராட்டுக்காக, ஒரு புகழ்ச்சிக்காக இருக்கிற நபர்கள் இந்த நாட்களை தேவையில்லை ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு எத்தனை டிஷ் செஞ்சு தெரியுமா? பற்பல வேலைகள். ஆண்டவர் டிஷ்ஷா கேட்கிறாரு உங்ககிட்ட. ஆண்டவர் தன்னுடைய டிசைரை புரிந்து கொள்ள, உள்ளத்தின் பாரத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு நபரை கத்த தேடிக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய மனசு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருடைய மனசு என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் 17,000 கிராமம் இருக்குது. 17,000 கிராமங்கள், எத்தனையோ கிராமங்கள்ல சபை இல்லை. நான் போன வாரத்தில் விழுப்புரத்துக்கு போயிருந்தோம். எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, சபை இருக்கு. ஆண்டவருடைய கிருபையினால நம்முடைய சபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான் இதே இடத்துல உட்காந்து இன்னும் ஊழியம் செய்யலாம் நல்லா. ஆனால் ஒரு கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த வாரத்தில் மனைவிக்கு உடல்நிலை சரியாத வேலையிலும் அவளை வீட்டில் விட்டுட்டு ரொம்ப முடியாத சூழ்நிலை. இந்த வாரத்திலலாம் பல நாட்கள் எனக்கு தூக்கம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஒரு பாரம். காலையிலே 3 மணிக்கு எழுந்துச்சு கிளம்பி அங்கே விழுப்புரத்துக்கு காலைல ஒரு 6:30-7 மணிக்கெலாம் போயிட்டோம். போய் அங்கே ஜெபம் பண்ணிட்டு அந்த ஏரியாவெல்லாம் ஒவ்வொரு கிராமமாக, தாலுக்காவை 9 தாலுக்கா, கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டரு அந்த விழுப்புரத்துடைய அந்த சுற்றளவு. ஒவ்வொரு கிராமங்களை போகும்போது ஒவ்வொரு இடத்துல பிரச்சனை கேட்கும்போது மிகுந்த வேதனை. நிறைய கிராமங்களில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது பாரம். ஒவ்வொரு இடங்களில் சபை இல்லாத கிராமம் 963 கிராமங்கள் இருக்குது. 300 சர்ச்சு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 600-700 கிராமங்களில் சபை இல்லை. அங்கே மிஷினரிகள் வந்து 100-150 வருஷத்துக்கு முன்னாடி மிஷினரிகள் வந்து ரத்தம் சிந்தி ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. சபைகளை கட்டி இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி இருக்கிறாங்க. ஒரு டாக்டர், படித்த ஒரு டாக்டர் ஒரு கிராமத்தில் பாரத்தோடு போய் ₹1 டாக்டர் அவர் பேர், அந்த ஊரே மாற்றி இருக்கிறாரு. அந்த ஊரில் எங்கே போனாலும் அவர் பேரை சொல்கிறாங்க, ₹1 டாக்டர். சமீபத்தில் தான் அவர் இறந்து போனார், வயசானவர். ஸோ ₹1 அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஜனங்களை கூப்பிட்டு அன்பாக விசாரித்து ₹1 வாங்கிக்கிட்டு ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து அந்த ஊரே இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ கிராமங்களில் சபை இல்லை, எத்தனையோ பட்டணங்களில் சபை இல்லை. ஆண்டவர் அந்த கிராமத்துக்காக ரத்தம் சிந்தலையா? 1,20,000 பேருக்கு ஆண்டவர் வேதனைப்படுறாரு. நினிவேன்ற ஒரு கிராமம், நினிவேன்ற ஒரு பட்டணத்துக்காக ஆண்டுடைய இருதயம் அப்படியே புலம்புது, கவலைப்படுது, ஏங்குது. ஒரு ஆளை தேடிட்டு போறாரு. யோனா பின்னாடியே போறாரு. யோனா 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 போனான்னு போயிட்டு இருக்கிறான். ஆண்டவர் விடல, பின்னாடியே போறாரு. கடல்ல போறாரு, அவன் கூட படகுல போறாரு, கப்பல்ல போறாரு. போய் மீன் வைத்துக்குள்ள அவனோட கூட இருக்கிறாரு. அவனோட பின்னாடியே போய் நினிவேல செய்ய வேண்டிய வேலையை செய்யற வரைக்கும் ஒரு பாரமுடைய தேவனா இருக்கிறாரு. ஏன் நம்முடைய தேசத்துக்கு ஆண்டவர் பாரம் இல்லாம இருப்பார் நினைக்கிறீங்களா? சிலுவையில் அவருடைய மரணம் எவ்வளவு வேதனையான மரணம் யோசிச்சு பாருங்க. 138 கோடி உள்ள இந்திய தேசம் உலகத்துல 2வது அதிகமான ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு நம்முடைய நாடு. உலகத்துல அதிகமாய் சந்திக்கப்படாத மக்கள் இனம் உள்ள நாடு நம்முடைய நாடு. சுவிசேஷன் யாருன்னு தெரியல, மக்களை உயிரோடு வச்சு புதைக்கிறாங்க. ஜீவ சமாதின்னு சொல்லி விழுப்புரம், பாண்டிச்சேரி மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பெயர்ல முக்தி அடையிறோம். அந்த குழியை தோண்டி உயிரோட அதுல வச்சு அந்த விபூதி எல்லாம் கொட்டி அந்த மனுஷனை உயிரோட புதைச்சிட்டா அவங்க கடவுளோட போயிடறான்னு சொல்லி உயிரோட 40-45 வயசு உள்ள ஒரு ஆளை சமீபத்தில் புதைச்சிருக்கிறாங்க. எல்லா இடங்களை பார்க்கும். இதெல்லாம் நம்ம புரியல, என்னடா ஜீவ சமாதின்னு போட்டிருக்கிறாங்க சொல்லி அங்க இருக்க ஊழியக்காரர்களை விசாரிக்கும் போது உண்மையாகவே என் உள்ள உடைஞ்சது. சில நாட்கள் என்னால தூங்க முடியல. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எப்படியாகிலும்
அந்த விழுப்புரத்துல ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்டத்துக்காக இப்படி செய்ய ஒவ்வொரு ஆள் எழும்பிட்டாங்கன்னா, ஒவ்வொரு விசுவாசியும் அவங்கவுங்க கிராமத்துக்கு அவங்களுடைய பகுதிகளுக்கு இப்படி உட்கார்ந்து ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு, தேவன் என்ன செய்ய விரும்புறாரு, இதை திசை திருப்ப பிசாசு நிறைய டைவர்ஷனை கொண்டு வருவான். போனு நிறைய கொண்டு வர்றான், டிவி, உலக பிரகாரமான காரியங்கள், ஜனங்களை எதுவுமே யோசிக்க விடாம சிந்திக்க விடாம சர்க்கஸ் குதிரையாகவே சுத்திக்கிட்டே இரு, ஜாலியா இரு, ஃபேஷனா இரு, கலர்ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி நீ எல்லாரும் சந்தோஷப்படுத்து, அதான் லைஃப்னு சொல்ற சர்க்கஸ் குதிரையா இருக்கிறதுக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. பேரை சம்பாதிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ஏத்துக்கு நான் நல்லா இருக்கிறேன், கையில மோதிரம், கழுத்துல செயின், நல்லா ஆடம்பரமா கர்த்தர் வச்சிருக்கிறான்ற ஒரு பேரை சம்பாதிப்பதற்காகவா, சாட்சி சொல்றதுக்காகவா கர்த்தரோட அழைச்சிருக்கிறாரு. அவர் உள்ளத்தனை புரிந்து கொண்டு ஒரு யுத்த குதிரையா மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்திய தேசத்துடைய பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மாவட்டங்களுடைய மாநிலங்களுடைய பேரை சொல்லி முழங்கால கண்ணீர் வடிங்க. ஆண்டவரே, என் இந்திய தேசத்துக்காக நீ ரத்தம் சிந்திருக்கிறீங்கப்பா, என் இந்திய தேசம் எப்படியாவது சந்திக்கப்படணும். 1,20,000 பேருக்கு நீ அழுது பாரப்படுகிற பரிதவிக்கிற தேவனா இருப்பீங்கன்னா 138 கோடி உள்ள ஜனங்கள் இருக்கிற இந்த இந்திய தேசத்துக்காக ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவாரு. ஒரு சைடுல சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் பிசாசின் பிடியில பிடிக்கப்பட்டு பாவம், விபச்சாரம், வேசித்தனம், கொலைகள், களவுகள், பலவிதமான போதை பழக்கங்கள், குட்டி குட்டி பசங்களாம் போதை பண்ணுதுங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் இன்னைக்கு கஞ்சா, மோசமான பழக்கங்களை சிக்கி கொள்றாங்க. போன்ல ஆபாசமான படங்கள், இதெல்லாம் சபை ஜனங்கள் கேட்கும் போது நல்ல வேலைப்பா, என் வீட்டுக்கு எதுவும் நடக்கலப்பா, என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்கப்பான்னு சொல்லி நீ லோத்த போல உன் வீட்டை மட்டும் பார்த்தனா உன் வீடு மட்டும் தப்பிச்சிரும் நினைக்கிறீங்களா? நேரத்துல ஒரு யுத்த குதிரையாக தேவ சமூகத்துல போராடி இந்த 40 நாள் உபவாச நாள்ல தேவன் என்னத்திற்காக ஜெபிக்க சொல்றார், என்ன காரியத்துக்காக ஜெபிக்க சொல்றாரு, யுத்த குதிரையாக மாற எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒரு பாராட்டுக்குரிய ராஜாவை சுமக்கிறேன், அது போதும், என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன், அது போதும் சொல்ற குதிரையாய் அல்ல, தேவனுடைய பாரத்தை உணர்கிற தேவன் எங்கு என்னை கொண்டு செல்ல விரும்புகிறாரோ, தேவன் என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார் அதை செய்வதற்கு நான் ஒரு யுத்த குதிரையா மாற விரும்புகிறேன் சொல்றோம். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஆமென். இது பாராட்டை விரும்புகிற காரியம், மதிப்பை தேடுகிற ஒரு குதிரை, மதிப்பான ஒரு குதிரை, அது மேல ஏறினாலே மதிப்புன்ற அளவுக்கு இருக்கிற குதிரை. சிலலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட், உங்க கூட ஃப்ரெண்டா இருப்பதே நிறைய பேருக்கு மதிப்பு. அல்லேலூயா. அது மட்டும் வாழ்க்கை கிடையாது, அது மட்டும் வாழ்க்கை கிடையாது. பெரிய பிரசங்கியாரு, பெரிய பாஸ்டர், பெரிய அந்தஸ்துடையவங்க, படிச்சவங்க, ரொம்ப திறமைசாலி, ரொம்ப சீனியரான நபர், ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், ரொம்ப வெல்த்தியான நபர், ரொம்ப அறிவுள்ளவங்க, ரொம்ப திறமைசாலி, பயங்கரமான சாட்சி உடையவங்க, பயங்கர பவர்ஃபுல்லான மனிதன்ற பேரை வாங்குறதுக்காக கர்த்தர் நம்மளை வச்சு இல்ல, அவருடைய விருப்பத்தை செய்யக்கூடிய நபராக கர்த்தர் நம்மளை மாத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இது ஒன்றும் பரலோகத்தை நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. பரலோகத்தில் போகும்போது உங்க பேருக்கு பின்னாடி பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க நினைக்கிறீங்க? அங்க போகும்போது நம்ம கிரீடத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஓரமா அவருக்கு முன்னாடி போய் முழங்கால நிக்கணும். அவர் உன்னதமான தேவன், அவருக்கு முன்னாடி நமக்கு ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு இருக்கிற இந்த மேன்மைகள் எல்லாம் ஒரு குப்பை, ஒரு பூவை போல காஞ்சி போயிடும். ஆண்டவர் தான் மகிமையான காரியம், அவர் சித்தம் செய்வதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். ஆகவே நான்காவது காரியம் பந்தய குதிரை. இது என்ன குதிரைங்க? பந்தய குதிரை. வாசிங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். நான்காவது குதிரை பந்தய குதிரை, போட்டி, காம்படிஷன். இந்த உலகம் முழுதும் போட்டியில ஓடுது தெரியுங்களா? உலகம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்குது. நான் முந்தியா அவன் முந்தியா, நான் முந்தியா அவன் முந்தியா, அவனை ஜெயிக்கிறது எப்படி, அவங்கள தோக்கடிக்கிறது எப்படி, நான் முதல் நிலைமையில வர்றது எப்படி? பிள்ளைங்கள்லாம் படின்னு சொல்றீங்களா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுன்னு நீங்க சொல்றீங்களா? யாருமே உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் பிள்ளை அறிவு வளர்த்துக்கொள்ளணும், கத்துக்கொள்ளணுன்ற எண்ணமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தியா, மார்க் ஷீட் எத்தனை பிள்ளைங்க கொடுக்கும், எத்தனை கொடுத்ததும் நல்லா படிச்சிருக்கப்பா, உன் பாடம் குறைவா இருக்குதுப்பான்னு சொல்ல மாட்டாங்க. அவன் எவ்வளோ, அவளும் உன்ன மாதிரி தானே சாப்பிட்றான், அவளுக்கும் உன்ன மாதிரி தானே ஃபீஸ் கட்டுறாங்க. இதான் பேச்சு.
போட்டி பிள்ளைங்க சின்னதா இருக்கும் போது காம்படிட்டிவ் ஒரு எண்ணத்தை உள்ளத்துல விதைச்சிடறோம். அதனால பிள்ளைங்க என்ன ஆகுது, அவனை அழிக்கணும், இவனை ஜெயிக்கணும், அவனை ஜெயிக்கணும், இவனை ஜெயிக்கணும், அவனோட நான் பெரிய ஆளா இருக்கணும், இவனோட பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லி போட்டியில தான் ஓடிக்கிட்டே இருக்காங்களே தவிர தேவன் என் வாழ்க்கையில என்ன வச்சிருக்கிறான்றத பிள்ளைங்க யோசிக்கதே கிடையாது. அவன் வீடு கட்டிட்டான், நானும் வீடு கட்டணும். அவன் வண்டி வாங்கிட்டான், நானும் வண்டி வாங்கணும். அவன் பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் பிள்ளைக்கு எப்படியா கடனை வாங்கி கல்யாணம் பண்ணிடுவோம். அவன் 21 ஐட்டை வச்சு சாப்பாடு போட்டான், நான் 41 ஐட்டை வச்சு சாப்பாடு போடுவியா? அது புலி, நீ பூனை, அதை பார்த்து சூடு போட்டுக்கிட்டா உனக்கு தான் வேதனை. உனக்கு என்ன அழைப்பு? நீ யாரு? உனக்கு என்ன அளவு முடியும்? உன்னால என்ன முடியும்? காம்படிட்டிவ் மைண்ட் வேண்டாம், அதுல ஒரு பெருமை வேண்டாம். நான் ஜெயிச்சிட்டேன், நான் பெருசா சாதிச்சிட்டேன். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். நாங்களும் என் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். 4வது குதிரை பந்தய குதிரை, ரேஸ். ஜெய் ஜெய், அது ஒரு சூதாட்டம். உன் வாழ்க்கையில நீ காம்படிட்டிவ் மைண்ட்ல இருப்பனா ஒரு சூதாட்டத்துல இருக்கிற நீ, அது மோசமான ஸ்பிரிட். போட்டி பொறாமையில உன் வாழ்க்கை ஒரு நாளும் வாழ்க்கை நீ நடத்தாத. யாரையும் பார்க்காத, ஆண்டவரை பாரு. நான் செய்யற காரியம் தேவ நாம மகிமைக்காக செய்யறனா? ஆலயத்தை கட்டினது கூட அவர் நாம மகிமைக்கு தான் கட்டணும். யாருக்கு இது போட்டியான ஆலயம் கிடையாது, எந்த ஊழியத்துக்கு இது போட்டி கிடையாது. எத்தனை பேர் சொல்றது புரியுதுங்க? எதை செஞ்சாலும் அவர் நாம மகிமைக்காக நான் செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு பிள்ளைக்கு திருமணம் செய்யறீங்க, ஒரு வேலை சம்பாதி எது வந்தாலும் உள்ளத்துல என்ன வரணும்? ஆண்டோடைய நாமம் இதுல மகிமைப்படுதா? போட்டியில நீங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சீங்க, அது ஒரு சூதாட்டம். பஞ்ச பாண்டவருடைய கதை கேட்டிருப்பீங்க. சூதாட்டத்துல அந்த குடும்பம் தலைமுறையே சிதறி போனது. எத்தனையோ பேர் இப்ப இன்னைக்கு ரேஸ் கிடையாது, சூதாட்டம் கிடையாது, குதிரை ரேஸ். எத்தனையோ குடும்பங்கள் குதிரை ரேஸ்ல அழிஞ்சு போச்சு தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? குதிரை ரேஸ்ல பந்தயத்துல போன ஒருத்தனும் அந்த சூதாட்டத்துல அந்த மயக்கத்துல போனீங்கன்னா நாளைக்கு விட்டுறது இன்னைக்கு விட்டது நாளைக்கு ஜெயிச்சலாம், இன்னைக்கு விட்டது நாளைக்கு ஜெயிச்சலாம், கடனை வாங்கிடலாம், ஏதாவது ஒரு பண்ணி ரொட்டேஷன் பண்ணி நம்ம ஜெயிச்சிருவோம். ஜெயம் வராது. உன் சொந்த பலத்துல உன் மேல இருக்க திறமையை நம்பி கடனை வாங்கி சாதிச்சலாம் நினைக்கிற உனக்கு தேவனிடத்துல ஜெயம் வராது. ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டி, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அவர்தான் எனக்கு செய்யணும், அவர்தான் எனக்கு செய்யணும், அவரையே நீங்க சார்ந்து கொண்டு பாருங்க, ஜெயம் கர்த்தரால் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த போட்டியான உலகத்துல யாருக்கும் போட்டி கிடையாது ஆண்டவரே. எந்த ஒரு காரியத்தை வீண் வாதினாலாவது பெருமையினாலாவது பணத்தை கடனை உடனே வாங்கி செய்யணும்ன்ற எண்ணத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். யாருக்கும் நம்ம போட்டியே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். பேதுரு பவுலோட போட்டி போடல, பவுல் யோவானோட போட்டி போடல. யோவானுக்குரிய ஊழியம் யோவானுக்கு, பேதுருக்கு இருக்க ஊழியம் பேதுருக்கு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருக்கிற ஊழியம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. வேதத்துல அவங்கவங்க ஓட்டத்தை நான் ஓடி முடிச்சேன்னு சொல்றாங்க பாருங்க. உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற காரியத்துல போதும் என்ற மனதோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் நல்ல வீட்டுல இருக்கிறான், எனக்கு என்ன குறைச்சல்? நான் இப்ப இருக்கிறேன் பாரு, நான் போறேன் பாரு நல்ல வீடுக்கு, நான் அதை வண்டி வாங்கிறேன், இருங்க நான் சாதிச்சிடறேன், நான் அதை நகை எப்படியா வாங்கி நான் அவ தான் போட்டு வர முடியுமா, நான் போட்டு வரேன் பாருங்க. இந்த எண்ணம் நமக்கு தேவையே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒவ்வொன்றுத்துக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பாதையை வச்சிருக்கிறார், ஒவ்வொன்றுத்துக்கும் ஆண்டவர் தன்மையை வச்சிருக்கிறாரு. நமக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற ஓட்டத்துல தேவனுடைய விருப்பத்தை அறிந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. பந்தய குதிரை அந்த வெறியை ஏத்துவாங்க. அந்த குதிரைக்குள்ள நீ ஜெயிச்சணும், விடக்கூடாதுன்ற குதிரைகள் பந்தய குதிரை. அது பார்வோனின் குதிரை. பார்வோனின் குதிரை பாருங்க, விடக்கூடாது, அவளை பிடிச்சிடணும், நம்ம தான் ஜெயிக்கணும்னு ஓடுறான். கர்த்தருடைய விருப்பம் அது கிடையாது. தேவ ஜனங்களோடு தேவன் இருக்கிறாரு. ஆனா அந்த குதிரை என்ன பண்ணுதுங்க, எப்படியாவது ஜெயிச்சிருவன் பார்வோனை சுமந்துட்டு ஓடுது. அவன் குதிரையை குறித்த ஒரு பெருமை, குதிரையை குறித்த ஒரு அவனுக்கு ஒரு மேன்மை,
ரதங்களை குறித்த ஒரு மேன்மை பார்வோனுக்கு இருந்துச்சு. என் ரதத்தை வச்சு என் குதிரையை வச்சு எல்லா நாட்டையும் ஆளுகை செய்வன் ஓடினா பாருங்க. ஆண்டவர் அந்த குதிரையும் ரதத்தையும் சமுத்திரத்தில் அழித்து போட்டார். அல்லேலூயா. பெருமை உள்ள நபர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பந்தய குதிரையாக நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில டயர்டாயிருவோம். அல்லேலூயா. வாழ்க்கையில நிறைய பேருக்கு ஏன் சந்தோஷம் இல்லை தெரியுமா? ஓடி 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 டயர்ட் ஆயிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் ஓட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது வாழ்க்கையை திரும்பி பார்ப்பாங்க. நாய்ப்படாது பாடுபட்ட பாஸ்டர், ஓடி 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 என் வாழ்க்கையே ஓட்டமா ஓடி ரேஸ் அவங்கள ஜெயிக்கணும், இவங்கள ஜெயிக்கணும், அவங்கள விட தோக்கடிக்கணும், இவங்கள தோக்கடிக்கணும், அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், அவங்கள விட நான் பெரிய ஆள் ஆறணும், அவங்கள இவங்களை இப்படியே பார்த்து ஓடிட்டேன் பாஸ்டர். ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை உணரக்கூடிய ஒரு யுத்த குதிரையா நான் மாறல. கடைசியா ஒரு குதிரையை சொல்லி நான் முடிக்க போகிறேன். 5வது குதிரை யுத்த குதிரை. அல்லேலூயா. நீதிமொழி 30 அதிகாரம் 30 வசனம். அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததும் மகிய சிங்கமும் போர்க்குதிரையும் வெள்ளாட்டுக்கடாவும் ஒருவரும் எதிர்க்க கூடாத ராஜாவுமே. அது 29 வசனத்துல வாசிக்கும் போது வாசிக்க கேட்போம். வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடையுள்ளவைகள் 4 பாருங்க, வினோத நடையுள்ளை அதோடைய லைஃப் ஸ்டைல வித்தியாசம். சாலமன் ஞானி சொல்றாரு, உலகத்துல எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச தலை சிறந்த ஒரு ஞானி மிருகங்களை எல்லாம் பார்க்கிறாரு. அவருடைய அரண்மனையில தோட்டத்துல எல்லா மிருகங்களும் வளர்த்தாரு. மயில் அவர் தோட்டத்துல இருந்திருக்கு, குரங்கு இருந்திருக்கு, எல்லா மிருகத்துடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்த்தா அவர் சொல்றாரு, சிங்கம் குதிரை இதோடைய லைஃப் ஸ்டைல வித்தியாசம்யா. அதுலயும் எது வித்தியாசம்? தான் ராஜாவை இருப்பதுனால தாங்கிட்ட தன்னை சுமக்கிற குதிரை இருந்துச்சு, கோவேறு கழுதைகளை இருந்து பார்த்திருப்பாரு, குதிரைகளை பார்த்திருப்பாரு. ஆனா போர் குதிரையை சொல்றாரு, அது வித்தியாசமானது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம வித்தியாசமான ஆள். அல்லேலூயா. எல்லாரும் போல நம்ம கிடையாது, நம்ம தேவ சித்தம் செய்யற ஆளு. இந்த போர் குதிரை என்ன செய்யும்? அதுதான் செய்தி சொன்னேன் ஏற்கனவே, காலையில் 2 ஆராதனையில பேசியிருக்கிறேன். அந்த போர் குதிரை ராஜாவை சுமந்து கொண்டு அவரை ஜெயிக்க வைக்கும். ராஜாவை முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டும். ராஜாவுடைய விருப்பத்தை அதை நிறைவேற்றும். அவர் என்ன மனசுல நினைக்கிறாரோ அதை புரிந்து கொள்ளும். யோசித்து பாருங்க, 5 அறிவு உள்ள ஒரு குதிரை 6 அறிவு உள்ள ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான்னு புரிந்து கொள்ளுது பாருங்க. அவர் வேகமா போகணும்ன்றத அது புரிந்து கொள்ளுது. அவர் போய் காதல உட்காந்து வேகமா போன்னு கத்தல. அங்க யுத்த சத்தம், யுத்தத்துல பயங்கரமான சத்தம், லட்சக்கணக்கான பேர் யுத்தம் நடக்கும். அங்க போய் காதல கத்திக்கிட்டு இருக்க முடியாது. அவ்வளோ இரைச்சல் சத்தத்திலும் அவ்வளவு யுத்தம் நடக்கிற இடத்திலும் தன்னுடைய சரீரத்துல ஒவ்வொரு அசைவு அந்த ராஜா என்ன சொல்றாரு, அவர் தட்டுற ஒவ்வொரு தட்டையும் புரிந்து கொண்டு முன்னாடி போக யுத்தத்துல வளைந்து கொடுத்து அவருடைய மனதை தன்னுடைய மனதாக மாற்றுகிற ஒரு குதிரை தான் யுத்த குதிரை. இந்த உலகத்துல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு பிரதர். நிறைய உங்க காரியத்தை உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற காரியங்கள் யுத்தத்துல நம்ம இருக்கிறோம். பிசாசு, உலகம், இச்சைகள், பாவம் நெருக்கி இருக்கிற அந்த காலகட்டத்துல தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்ற ஒரு அசைவை உள்ள வாங்கி கொண்டு ஆண்டவருக்காக உலகத்தை ஜெயிக்கிற ஒரு நபராக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். பல சத்தங்கள் கேட்கும். வெற்ற சத்தம், குத்துற சத்தம், யானை சத்தம், கத்தி சத்தம், என்ன சத்தம் யுத்தத்துல கேட்டாலும் அதுடைய உள் உணர்வு, ஏன் ஆண்டவர் என் மேல என்னை உருவாக்கின, ரட்சித்த, என்னை நம்பி இருக்கிற, என்னை பக்குவப்படுத்தின, பயிற்றுவித்த, எனக்காக எல்லாவற்றையும் இன்வெஸ்ட் பண்ண என்னுடைய எஜமானன் என்ன சொல்லுகிறார் என்பதை அப்படிப்பட்ட சூழ்நிலையில உணரக்கூடிய ஒரு யுத்த குதிரையை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அது டிஸ்ட்ராக்ட் ஆகாது. ஒரு காலத்துல அந்த குதிரை டிஸ்ட்ராக்ட் ஆன குதிரை, காடுகளை சுத்தி கட்ட குதிரை தான். ஆனா இப்போ அந்த குதிரை 100% அந்த எஜமான் என்ன சொல்றார் அசைவை புரிந்து கொள்ளும். எவ்வளவு பியூட்டிஃபுல். 5 அறிவு உள்ள மிருகம் அவர் காயப்படாம, அவரை எதிரிக்கு முன்னாடி பயப்படாம தைரியமாய் கொண்டு போய் சேர்த்து யுத்தத்தை ஜெயிக்க வைக்கிற ஒரு போர் குதிரையை, யுத்த குதிரையை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. டிவியில
நிறைய காரியங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். இப்போ திருப்பி பிசாசு இப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு, அந்த ஒரு கண்ணு உள்ள ப்ரோக்ராம் என்னதுங்க? பிக் பாஸ். சரியா? எத்தனை பேருக்கு அது பாஸாக இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு அது பாஸ் கிடையாது, அது உங்களை பிடிக்கக்கூடாது. அது ஒரு பெரிய பிசாசு, வஞ்சிக்கிற ஆவி. பிக் பாஸ் பார்க்காதீங்க, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். நிறைய ப்ரோக்ராம்ஸ், டிவி, ஃபோனு எல்லாத்து மத்தியிலும் ஆண்டவர் சத்தத்தை உங்களால் கேட்க முடியுதா? எத்தனை காரியம் இந்த உலகத்துல டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும், எவ்வளோ பாவங்கள் பிரச்சனைகள் உலகத்துல நெருங்கி நின்னாலும், இப்படிப்பட்ட நேரத்திலும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு யுத்த குதிரையா இருக்கிறீங்களா? அப்படி முடியலன்னா இந்த 40 நாட்கள் உபவாசித்து ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, உன் இதய துடிப்பை, உன் உள்ளத்தை நீங்க என்ன செய்யணும்ன்றதை புரிந்து கொள்ளுகிற ஒரு யுத்த குதிரையா நான் இருக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு பார்ப்பதற்கு குதிரையை போல அல்ல, பாராட்டுக்குரிய குதிரை போல அல்ல, பந்தய குதிரையை போல நான் அல்ல. ஆண்டவரே, புத்தி இல்லாத குதிரை போல அல்ல, நான் ஒரு யுத்த குதிரையாக, நான் ஒரு ஆண்டவரே போர்க்குதிரையாக என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம்.